பேட்ஸ்மேன் அவங்களுடைய கடமையை செஞ்சா ரொம்ப வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிற ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 200 பார்த்தோமா 200 பார்த்துருக்கீங்களான்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தேன். 200 இந்த முறை பார்த்துட்டோம். 201 அந்த போர்டில் பார்க்கும்போது ஃபார் நோ லாஸ்ட்னு பார்க்கும்போது அப்புறம் ராகுல் அவுட் ஆனாரு. பட் அந்த நோ லாஸ்ட்னு பார்க்கும்போதும் அந்த வெல் லெஃப்ட பார்க்கும்போதும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு ஒரு 2-3 வரிகள்ல நீங்க சொல்லிடலாம். இதனால தான் இந்த மேட்ச் ஜெயிச்சோம். ஃபர்ஸ்ட் பும்ராவோட போலிங் அண்ட் கேப்டன்சி அது வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். விராட் கோலி ஆக்சுவலா ஃபார்முக்கு வருது இந்த மேட்சை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பும்ராவே அழகா கேப்டனா கண்டினியூ பண்ண விடலாம். ஏன்னா இவர் அட் த எண்ட் ஆஃப் இஸ் கரியர் தான் இருக்காருன்னு எல்லாருமே சொல்றாங்க. இந்த WTC விளையாட விடுவோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட விடுவோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயரா விளையாட்டு போட்டுமே. விராட் கோலி பிளேயரா இருக்கும்போது இவரும் பிளேயரா இருக்கலாமே. ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் மறுபடியும் ஓப்பனிங் இருக்குவாங்க. ஒன் டவுன்ல KL ராகுல் வருவாரு. ஒருவேளை அவர் சுப்மன் கில் வந்துட்டா சுப்மன் கில் ஒன் டவுன் கொடுப்பாங்க. அது எது கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சிராஜ் கிட்ட ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அந்த ஒரு ஃபோக்கஸ் கொஞ்சம் கிடையாது. அங்கங்க கொஞ்சம் அப்படியே வேவரிங்கா இருப்பாரு. இப்ப ஸ்ரீலங்காக்கு சான்ஸ் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சான்ஸ் இருக்கு, நியூசிலாண்டுக்கு சான்ஸ் இருக்கு, ஹோம் சீரிஸ் ஒன்று வச்சிருக்காங்க வேற ஒரு சில கண்ட்ரிஸ் இதுல. ஸோ நிறைய பாசிபிலிட்டி எல்லா டீமுக்கும் இருக்கு. ஆஸ்திரேலியா இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லா ஃபார்மேட் எல்லா வேர்ல்ட் கப்புமே ஓப்பனிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு. அவங்களோட பேட்டிங் மட்டகரமா இருக்கு, நம்மளோட போலிங் மாசா இருக்கு. ஸோ நம்மளோட பேட்டிங்கும் மட்டகரமா இல்லாத வரைக்கும், ஏன்னா அவங்க போலிங் நல்லா இருக்கு. டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் வரும்போது ஒரு 4 ஓவர் அவருடைய வீக்னஸ் லைனான ஓவர் த விக்கெட் வந்து டக்குன்னு அவுட் சைட் ஆஸ்டம் போடுறது தான் அவரோட வீக்னஸ் லைன். ஸோ இதே மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஃபீல்ட் செட்டப்பை கொடுத்து இந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நம்ம பேர்ல எழுதிருக்கு. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். பார்டர் கவாஸ்கர் டிராஃபி பிஜிபி லீடிங் பண்ணிருக்கோம். 1-0 லீட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. இந்தியால ஐ திங்க் ரொம்ப நெகட்டிவ் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க பும்ராவோட கேப்டன்சில. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சு உங்களோட கணிப்புல? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைக் நம்ம ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். 6 வருஷமா வந்து போலர்ஸ் தான் வந்து டீமை காப்பாத்திட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ்டேருந்து இனஃப் சப்போர்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த இனஃப் சப்போர்ட் ஒரு தடவை கிடைச்சா, ஒரே ஒரு தடவை போலர்ஸ்க்கு வந்து பேட்ஸ்மேன்ஸ் கரெக்டான சப்போர்ட்டை கொடுத்தா, கரெக்டான ஒரு ஸ்கோரை கொடுத்தா, எப்படி ஒரு ஹியூஜ் வெற்றியை வந்து நம்ம போலர்கள் சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு டெஸ்ட்ல நீங்க பாத்தீங்க. அண்ட் பும்ரா வந்து உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், நான் வந்து உங்க சேனல் சொன்னேன்னா இல்லை எங்க சொன்னேன்னு தெரியல, பட் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், அதாவது நியூசிலாண்டை நம்ம தோத்துட்டோன்ற ஒரு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் வீடியோ கண்டென்ட்ஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிரும், ஏன்னா பும்ரா தான் கேப்டன் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் வர டெஸ்ட் மேட்ச் இறைவன் கையில அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி விராட் கோலி டீமுக்கு, அதாவது நான் ஸ்கோர் பண்ணணும்னு அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் எல்லா மேட்சும் 100 அடிப்பாரு. அவரை ட்ரிகர் பண்ற மாதிரி ஆஸ்திரேலியா ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவாரு. ஆனா எவன் வேணா இன்னும் வேணா திட்டிக்காங்கடா, நான் கம்பீர் அசிங்கத்தை தான் முக்கியம் அவர் முடிவு பண்ணா 5 ரன் 10 ரன் தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை அவர் வந்து இல்ல நம்ம வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்பெஷலி என்னையும் ரோஹித் சர்மா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ ஐ ஹாவ் டு கிவ் அ குட் இன்னிங்ஸ் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அவருடைய ஷார்ட் செலெக்ஷனும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ பேட்ஸ்மேன் அவங்களுடைய கடமையை செஞ்சா ரொம்ப வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிற ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 200 பார்த்தோமா 200 பார்த்துருக்கீங்களான்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தேன். 200 இந்த முறை பார்த்துட்டோம். 201 அந்த போர்டில் பார்க்கும்போது ஃபார் நோ லாஸ்ட்னு பார்க்கும்போது அப்புறம் ராகுல் அவுட் ஆனாரு. பட் அந்த நோ லாஸ்ட்னு பார்க்கும்போதும் அந்த வெல் லெஃப்ட பார்க்கும்போதும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பக்கம். இன்னொன்னு பும்ரா வந்து மேட்ச் எங்க ஆரம்பிச்சதுன்னா, பும்ரா அந்த 5 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்ததுக்கு அப்புறம் தான் மேட்சே நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சது. ஒரு கேப்டனா ஒரு போலரா தான் சூப்பரா விக்கெட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ராணாக்கு தொடர்ந்து ஓவர் கொடுத்து நீ ஒரு விக்கெட் எடுறா, நம்ம கொஞ்சம் ரன் டிஃபரன்ஸ் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு எடுத்த அந்த ஒரு முடிவு, அப்புறம் அவர் ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே வந்து ஆடட் அ வண்டர்ஃபுல் வேல்யூ அண்ட் வெரி குட் டெஸ்ட். ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் பார்த்த ஒரு முழு சந்தோஷம். பவுலர்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஒரு நியூ ஓப்பனிங் பேர் இந்த ரோஹித் சர்மா இல்லாதனால ஆடுனாங்க. லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு சொதப்பினாலும் செகண்ட் இன்னிங்ஸ் 22 வயசு ஒரு இளம் பயமரியா சிங்கம் நிறைய இடத்துல வந்து ஆஸ்திரேலியாவை வம்பிழுத்துக்கிட்டு இருந்தார். ஸ்டார்க் உன்னோட பால் எனக்கு ரொம்ப ஸ்லோவா வருது அப்படின்ட்டு நிறைய ஃபன் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியா ஆடுனாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மார்னில் ஹுசைனை வந்து வம்பிழுத்ததா இருக்கட்டும். ஸோ அந்த இதுல ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல் ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் பேரா இருந்திருக்காங்க. எப்படி இருந்துச்சு ப்ரோ? அடுத்து கோலி வந்தாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. படிக்கல் கொஞ்சம் சொதப்பினாரு, ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டிபியூட் பண்றாரு ஆஸ்திரேலியால. இல்ல இதை எப்படி சொல்லுங்க. இல்ல இதை எப்படி பார்க்கலாம் நம்ம?
படிக்கல் சொதப்புனாங்க நாங்க சொல்லவே மாட்டோம். அதாவது இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு 2-3 வரிகள்ல நீங்க சொல்லிடலாம். இதனால தான் இந்த மேட்ச் ஜெயிச்சோம். ஃபர்ஸ்ட் பும்ராவோட போலிங் அண்ட் கேப்டன்சி அது வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். 2வது அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். நான் போன பதில்ல சொன்ன மாதிரி இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 200ங்கிறது நம்ம பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. இன்ஃபேக்ட் பெங்களூர் டெஸ்ட்ல ஆல்மோஸ்ட் இதே மாதிரி சுச்சுவேஷன் விளையாடினப்ப கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம 400+ ரன் அடிச்சாலும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 75 தான் வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் வர சொற்பமா போச்சு. அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி வந்து ஒரு 200 வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் கொடுத்தாரு அப்படின்னா கூட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அந்த மேட்ச்லயும் கொஞ்சம் சொற்பமா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதான் ரோஹித் சர்மா அவுட் ஆனா, ஜெய்ஸ்வால் அவுட் ஆனா, சோ ஆர்டரா விக்கெட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கோலி வந்து 230 வரைக்கும் நின்னுட்டு இருந்தார். சோ நவ் கமிங் பேக் டு திஸ் மேட்ச், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 2வது பெனிஃபிட். 3வது நீங்க கண்டிப்பா படிக்கலோட இன்னிங்ஸுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுத்தே ஆகணும். இதை நான் சொல்லல, கமெண்ட்ரியில அழகா சொல்றாங்க, எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நீங்க இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேட்டீங்கன்னா தெரியும். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷா போக்லேவோட கமெண்ட்டுக்கு நான் பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அது ஹர்ஷா போக்லே ஆகட்டும், இன்ஃபேக்ட் எனக்கு இஃப் ஐ எம் ரைட் ஐ திங்க் ரவி சாஸ்திரி கூட சொன்னார்னு நினைக்கிறேன். இவரோட படிக்கலோட 70 பால் இன்னிங்ஸை நம்ம குறைச்சி எடை போடவே கூடாது. அவரோட ஸ்கோர் 25ங்கிறத பார்க்காதீங்க. அந்த சிச்சுவேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேல ரெண்டு டீமுமே அடுத்தடுத்து 100 ரன் 150 ரன்ல அவுட் ஆறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ட்ராக்கா இருக்கும். சோ அந்த டஃப்பான ட்ராக்ல ஃபர்ஸ்ட் டேவே இன்னொரு தடவை பேட்டிங் சான்ஸ் கிடைச்சும் 70 ஃபார் நோ லாஸ் இஃப் மை மெமரி இஸ் ரைட். அந்த அளவுக்கான ஒரு பேட்டிங் நம்ம இந்தியன் டீம் கொடுத்ததுக்கு ஜெய்ஸ்வாலுக்கும் கேஎல் ராகுலுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 201க்கு விழுறாங்க. ஓகேங்களா? அந்த 201க்கு விழுந்த உடனே படிக்கலும் ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரன்ல அவுட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த 25 ரன் கூட விட்டுட்டு நம்பர் ஆஃப் பால்ஸ் கம்மியாகி அவர் அவுட் ஆயிருந்தாருன்னா விராட் கோலி ஆக்சுவலா ஃபார்முக்கு வருது இந்த மேட்சை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அழகா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா டக்கு 2 விக்கெட் விழுந்திருந்தது அப்படின்னா அந்த பதட்டம் அவர் கண்டிப்பா அந்த டைட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். சோ அந்த பதட்டத்தை, அதாவது ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்ற பதட்டத்தை கொஞ்சம் டிலே பண்ணி அடுத்தடுத்து விக்கெட் விழுற மாதிரி ட்ராக் இது இல்ல, நம்மளால ஆட முடியும். சோ ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கும் செகண்ட் விக்கெட்டுக்கும் இவ்வளவு கேப் கிடைச்சிருச்சு, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா? அது இவரு கோலி வந்து செஞ்சுரி அடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு பேஸ்மெண்டா இருந்துச்சு. இதை நான் சொல்லல, கமெண்ட்ரியில எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. சோ நானுமே அந்த அப்சர்வேஷன் அப்சல்யூட்லி என்னோட மனசுல இருந்துச்சு. 70 பால் 25ங்கிறது சூப்பர். ஒருவேளை 35 பால் 25ன்னு படிக்கல அவுட் ஆயிருந்தா நான் அதை சொதப்பல்னு சொல்லியிருப்பேன். ஆனா 70 பால் 25 எப்படி 52 பால்ல லபுஷானே 2 ரன் எடுத்தது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பரவாயில்ல ஃபைட் பண்ணாருன்னு சொன்னோமோ அதே மாதிரி இதுவும் பாராட்டுக்குரியது. ஓகே, இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி. ரோஹித் சர்மா இப்ப வந்து பர்த் ரீச் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச் அவர் தான் கேப்டன், அவரோட கேப்டன்ஷிப்ல தான் ஆட போறோம்ன்றப்ப ஓகே, ரோஹித் சர்மா வந்துட்டா படிக்கல் கீழே படிக்கல் அவுட் போயிருவாரு, டீம் அவுட்ல இருந்து வெளியே போயிருவாரு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ரோஹித் சர்மா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் நம்பர் 3 வர வாய்ப்பு இருக்கு. சுப்மன் கில் ஒருவேளை ஃபிட் ஆயிட்டா யாரு ஜூரேல் போக வெளியே வாய்ப்பு இருக்கா? அந்த எப்படி? சுப்மன் கில் கிளம்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்பவும் சொல்றேன், ஒருவேளை அவர் வந்து அடிலைட்ல விளையாடி ஜுரேலுக்கு பதில் அவர் வரமாட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் அவர் வந்து ஃபுல் ஃபிட்ங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரல. மேபி ஐ மிஸ்ட் இட். இந்த 10 டேஸ் கேப் இருக்குல்ல, சோ அதனால கேக்குறேன். அதான் நான் வரேன். 10 டேஸ் கேப்னா கூட இப்பவே ஓரளவுக்கு அதை பத்தி அப்டேட் வந்திருக்கும் தலைவா. சரிங்களா? அவரோட இன்ஜுரி கொஞ்சம் சீரியஸ் கன்சர்னா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட், ஒருவேளை இந்த 10 டே கேப்ல அவர் திருப்பி வந்தாலும் ஜுரேலுக்கு பதிலா அவர் விளையாடி அவர் ஒரு 70 ரன்ஸுமே அடிச்சாலும் நான் இந்த ஸ்டாண்ட்ல அப்படியே ஸ்டெடியா இருப்பேன். ஏன்னா அவரு ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் வளையம் விளையாடிட்டு வரணுங்கிறதுல எனக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது. நான் சொல்றது சுப்மன் கில் பத்தி. சோ இதே டீமை ரீடைன் பண்ணா ரொம்ப சந்தோஷம். நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வடிவேல சொல்ற மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா ஹஸ் டு கம் இன். அவர் தான் கேப்டன்சி பண்ணணும். என்ன கேட்டா அவர் வந்து அழகா பெட்டர்னிட்டி லீவ் கொடுத்து பும்ராவே கண்டினியூ பண்ண வைக்கலாம். இதை நான் இப்ப சொல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க சேனல்ல நான் வந்து கௌதம் கம்பீர் வந்து கோச் ஆவாரா இல்லையான்னு பேசும்போதே ஏன் பும்ராக்கு கேப்டன்சி கொடுக்க கூடாது, ஏன் எப்ப பாரு பேட்ஸ்மேன் பின்னாடி போறோம், இதே வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? நம்ம சேனல்ல உங்ககிட்ட இதே பதில் நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த தாட் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. பும்ராவே அழகா கேப்டனா கண்டினியூ பண்ண விடலாம். ஏன்னா இவர் அட் த எண்ட் ஆஃப் இஸ் கரியர் தான் இருக்காருன்னு எல்லாருமே சொல்றாங்க. இந்த WTC விளையாட விடுவோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட விடுவோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயரா விளையாட்டு போட்டுமே. விராட் கோலி பிளேயரா இருக்கும்போது இவரும் பிளேயரா இருக்கலாமே. பட் அப்கோர்ஸ் அது ஒரு மொமெண்ட் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க அன்லஸ் ரோஹித் சர்மா himself comes away and says I will play as a player. தோனி பண்ணாரு, அந்த மாதிரி அவர் பண்ணா நல்லா இருக்கும். பட் பண்ண மாட்டான்ற பட்சத்துல he will come into team. ஒரு தைரியமான முடிவு எடுக்கலாம். ஓப்பனிங் சூப்பரா செட் ஆயிட்டாங்க.
ஒன்னு ரோஹித் சர்மாட்ட சொல்லி, தம்பி நான் அடிச்சு தான் ஆடுவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த 83 படத்துல வந்து ஜீவா சொல்ற டைலாக் மாதிரிலாம் சொல்லாம, நீயும் வெல் லெஃப்ட் விட்டு ஆடணும். ஏன்னா 2 பேட்ஸ்மேனும் வெல் லெஃப்ட் விட்டு ஆடுற மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த மேட்ச் மட்டும் இல்ல, இனி வர மேட்சஸ்ல நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு அவர் புரிய வச்சு அவர் பொறுமையா ஆட முடிஞ்சா ஓகே. இல்லைன்னா பரவாயில்லன்னு ஒரு 4th டவுன் இறக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. ஸோ கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஷ்வாலே ஓப்பனிங் ஆடினா நல்லா இருக்கும். பட் ரியாலிட்டி நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்கும்ன்றத நானும் வந்து டினை பண்ணாம ஒத்துக்கிறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் ஜெய்ஷ்வாலும் மறுபடியும் ஓப்பனிங் இறக்குவாங்க. ஒன் டவுன்ல கேஎல் ராகுல் வருவாரு. ஒருவேளை அவர் சுப்மன் கில் வந்துட்டா சுப்மன் கில்க்கு ஒன் டவுன் கொடுப்பாங்க. அது எது கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேஎல் ராகுல ஒன் டவுன் இறக்கி விட்டுட்டு விராட் கோலி செகண்ட் டவுன் இறக்கி விட்டுட்டு மீதி ரெஸ்ட் ஆஃப் த டீம் இதே மாதிரி வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ற ட்ராக்கா இருந்தா மேபி சிராஜுக்கு பதிலா ஒரு ஸ்பின்னர் வேணா உள்ள கொண்டு வரலாமே தவிர பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கு. நம்ம ரோஹித் சர்மாவோட என்ட்ரி அண்ட் படிக்கலோட எக்ஸிட் தவிர வேற எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நீங்க எனி சர்ப்ரைஸ் அஸ்வினை இது பண்ணாம வாஷிங்டன் ஆட விட்டது நீங்க ஏதாச்சும் சர்ப்ரைஸா இருந்துச்சு? ஏன்னா அஸ்வினும் ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன், ஆஸ்திரேலியா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸ்மித் அண்ட் மார்னஸ் எல்லாம் பயப்படுவாங்க, அஸ்வினை பார்த்தாலே பயப்படுவாங்க நம்ம பேசியிருந்தோம். சோ ஏன் வந்து வாஷிங்டனை முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்பின்னரா சூஸ் பண்ணது எனி ரீசன் இருக்கா ஆஸ்திரேலியால? இல்ல பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ற ட்ராக் இல்ல, ஆனா கொஞ்சம் கிராஸ் இருந்துச்சு. சோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஓரியன்டட் ட்ராக். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஓரியன்டட் ட்ராக்ல பால திருப்பக்கூடிய எபிலிட்டி, ஒரு கிராஸ் உள்ள ட்ராக்ல பால திருப்பக்கூடிய எபிலிட்டி வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு இருக்கு. சோ இது வந்து நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன்ல ஒரு வியூவர்ஸ் ஒப்பீனியன்ல ஒரு கிரிக்கெட் ஆர்வலர் ஒப்பீனியன்ல எனக்கு என்னைக்குமே அஸ்வின் தான் என்னோட ஃபர்ஸ்ட் காலா இருந்தாரே தவிர நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க வந்து அந்த என்ன சொல்றது கிரிக்கெட் விளையாடினவங்க என்னோட எனக்கு தெரிஞ்ச இந்த டிவிஷன் கிரிக்கெட்லாம் விளையாடுற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே வாஷிங்டன் சுந்தர் வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ், நீ வேணா பாரு அஸ்வின் விளையாட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. எஸ்பெஷலி பர்த் பிட்ச்ல எனக்குமே அந்த ஒரு டிசிஷன் ஓகேன்னு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின்னுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க டீம்ல பாருங்க லியான் அந்த அளவுக்கு எடுத்தாரு விக்கெட், பட் ஒன்லி அட் த பெனல்டிமேட் எண்ட். பெரிய லெவலில் அவராலையுமே டேர்ன் பண்ண முடியல. ஏன்னா கிராஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் இருந்தது, தேர்ட் டேவோட எண்ட்லயும் 4th டேலையும் கொஞ்சம் இருந்ததே தவிர மீதி 2 நாள் கிராஸே இல்ல பிட்ச்ல. இன்ஃபேக்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லயே கூட வாஷிங்டன் சுந்தர் கடைசி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு அப்படின்றத நீங்க பாத்தீங்க. சாரி, செகண்ட் இன்னிங்ஸ்லயே கூட வாஷிங்டன் சுந்தர் அவருடைய விக்கெட்டை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு அப்படிங்கறத பாத்தீங்க. சோ த பாயிண்ட் இஸ் இந்த பிட்சுக்கு வந்து அவர் ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன் இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் வந்து உள்ள எடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான தான். நான் ஷாக் ஆகல. ஓகே, இப்போ வந்து பவுலிங்கை பத்தி பேசி ஆகலாம். ஏன்னா சிராஜ் பும்ரா எவ்வளவு சூப்பரா போட்டாரோ அவருக்கு சப்போர்ட்டா சிராஜ் அண்ட் ஹர்ஷித் ராணா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹர்ஷித் ராணா பவுலிங் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு ஹையாம் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஹைட்ல இருக்காரு. அந்த அவரோட அக்ரெஷன் தெரிஞ்சிச்சு. அத இது டிராவிஸ் ஹெட்ட ஒரு போல்ட் அவுட் ஸ்விங்ல எடுத்திருந்தாரு. எப்படி இருந்துச்சு? ஓகே, அது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? ஏன்னா ஒரு அடுத்த ஜெனரேஷன் ஃபாஸ்ட் பவுலிங்கும் உருவாகிட்டு இருக்கான்றப்ப அது எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? எனக்கு வந்து ஷமியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அவரோட போலிங். நான் சொல்றது அக்ரேஷன்ல, போலிங் ஸ்டைல் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, பட் நான் சொல்றது அந்த ஒரு அக்ரேஷன்ல. சோ அதே மாதிரி ஷமி இஸ் மேன் ஆஃப் லெஸ் வேர்ட்ஸ், பட் இவர் கொஞ்சம் நிறைய பேசுறாரு. இந்த ஜெனரேஷன் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தோட ஒரே வார்த்தையில அவரோட போலிங் நான் சொன்னா ரொம்ப டெடிகேட்டடா இருக்காரு. ஓகேங்களா? அதாவது சிராஜ் மாதிரி கொஞ்சம் சிராஜ்கிட்ட ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அந்த ஒரு ஃபோக்கஸ் கொஞ்சம் கிடையாது. அங்கங்க கொஞ்சம் அப்படியே வேவரிங்கா இருப்பாரு. திடீர்னு பவுண்டரிக்கு அவரே துரத்திட்டு ஓடுவாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க ரியல் கிரிக்கெட் பண்ணல, கல்லியில பண்ற காரியம். அது ஒரு ஆர்வத்துல பண்ணாரு ஸ்ரீலங்கால. பட் ஸ்டில் ஐ எம் சேயிங் அந்த ஃபோக்கஸ் அவர்கிட்ட கொஞ்சம் மிஸ் ஆகும். இவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காரு. பாலை கரெக்டா டெலிவர் பண்ணியே ஆகணுன்ற இன்டென்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் அதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது டக்குன்னு காம் ஆயிடுறாரு. காம் ஆகி அதை கரெக்ட் பண்ணிக்கிறாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருந்தா டிராவிஸ்க்கு எப்போ டிராவிஸ் ஹெட் வந்து நம்ம வந்து 80 அடிக்க விடாமலே சுட்டிருக்கலாம். நான் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் அவர்கிட்ட கொஞ்சம் பெட்டரா வரல. நான் இது ரொம்ப ஹானஸ்டாவே சொல்றேன். அஃப்கோர்ஸ் தேர் வாஸ் வண்டர்ஃபுல் விக்கெட். எடுத்திருக்க வேண்டியதை வந்து இவங்க நாட் அவுட் கொடுத்தாங்க. அது அம்பையர் ஸ்டால்ல போய் முடிஞ்சது. அது கிளீன், அது ஆக்சுவலி அது ஒரு ப்ராப்பர் எல்பிடபிள்யூ. ஸ்டம்ப் அப்படியே உரசிட்டு போச்சு. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அன் எல்பிடபிள்யூ, பட் இட் வாஸ் கிவன் நாட் அவுட் அண்ட் அம்பையர் ஸ்டால்ல முடிஞ்சது. பட் ஹேவிங் செட் தட் அதுக்கப்புறம் அவர் ரெக்கவர் பண்ண விதம், அதுக்கப்புறம் அத்தனை ஓவர்ஸ் போட்டும் 52 ரன் நோ கொடுத்திருந்தாரு. அப்ப கூட விக்கெட் விழல அப்படின்னாலும் தொடர்ந்து பும்ரா அவருக்கு ஓவர் கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா கமெண்ட்ரிலி இதை சொன்னாங்க, நானும் இதான் ஃபீல் பண்ணேன். சி பும்ரா வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா 300 ரன் வித்தியாசங்கிறது கேட்சியா இருக்குல்ல, கடைசி 2-3 ஓவர் நான் போட்டுறேன் அப்படின்னு போட்டுக்கலாம். நடுவில் ஒரு 2-3 ஓவர் போட்டாரு. பட் அவரோட ஸ்பெல்ல கண்டினியூ பண்ணிருக்கலாம். பட் அவர் என்னன்னா இல்ல இவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும் அப்படின்னு அழகா ஹர்ஷித்க்கு ஓவர் கொடுத்தாரு. இட் வாஸ் ரியலி அப்ரிஷியபிள். அண்ட் இவரும் ஒரு நம்பிக்கையோட போட்டு he again gave the breakthrough. ஸோ ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்காரு.
பிரசித் கிருஷ்ணா வரக்கூடாது, கடவுளே தயவு செஞ்சு இவருக்கு சான்ஸ் கொடு, இல்ல அட்லீஸ்ட் இன்னொரு ஸ்பின்னரை போட்டுட்டு நம்ம ரெட்டியே மேல ஒரு நம்பிக்கையோட, நிதிஷ் ரெட்டி மேல ஒரு நம்பிக்கையோட விளையாடினா போதும். சிராஜ் அதுக்கப்புறம் வந்து பும்ரா, நிதிஷ் இருந்தா கூட போதும், பிரசித் கிருஷ்ணா வர வேண்டாம்னு நினைச்சேன். கரெக்டான கால் எடுத்திருக்காங்கிறது என்னோட, அவர் வந்து ப்ரூவும் பண்ணி காமிச்சார். என்னுடைய தாட்டும் அதுதான் இருந்தது, டீம் செலெக்ஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல டீம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி ரொம்ப அழகா தன்னுடைய பிளான்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணாரு ஹர்ஷித். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு போலிங் டீம் உருவாயிட்டு இருக்குன்றது கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியும். ஆல்ரவுண்டரா உருவாகியிருக்க நிதிஷ்குமார் ரெட்டி, அவரும் 22 வயசு, ஹைதராபாத் சேர்ந்த போலர். ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரியே தெரியல. ஆஸ்திரேலியால வந்து பெர்த் ஸ்டேடியம்ல வந்து விளையாடுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி தெரியல. அவர் அடிக்கிற அப்பர் கட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு கான்பிடென்டா பேட்டிங் விளையாண்டாரு. பவுலிங்லயும் வந்து ஒரு மாதிரி டீசெண்டா அவரால் ஒரு 135 என்னால போட முடியும், டீமுக்கு சப்போர்ட், எப்படி ஹர்திக் பாண்டியா இங்கிலாந்துல ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு ஆஸ்திரேலியால நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருக்காரு. அது எப்படி இருந்துச்சு, இது ஒரு கொஸ்டின். அண்ட் தென் பிஜிடியை 1 லீடுன்னு கொண்டு போறோம். இந்த இன்னும் 4 மேட்ச் இருக்கு, அது எப்படி முடிய போகுது? விராட் கோலி அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணீங்களே, அவர் ஸ்கோர் பண்ணிருக்காரு என்ன, இதுதான் அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட கொஸ்டினுக்கு ஆர்டர்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிதிஷ் ரெட்டியோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஹேட்ஸ் ஆஃப், ஃபியர்லெஸ்னஸ்க்கு. இதுக்கு நான் ஒருத்தர் கிரெடிட் கொடுப்பேன். ஆனா இந்த கோலி பயஸ்ட் இருக்கிறவங்களாம் ஒத்துக்க மாட்டீங்க. நான் யாரு கிரெடிட் கொடுப்பேன் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, கௌதம் கம்பீர். இதை நான் சொல்லல, நிதிஷே சொன்னாரு. பவுன்சரை நாட்டுக்காக நீ வாங்கிக்கிற புல்லட் மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு எனக்கு கௌதம் கம்பீர் அட்வைஸ் பண்ணாரு. எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி ஒரு துடிப்புள்ள இளைஞர். அதுல வந்து அவருக்கு திறமை இல்லாம அவர் 442 ரன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல அடிக்கல. ஓகேங்களா, அவரோட பெஸ்ட் 442, அது அவரே அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி ஒரு டேலண்டட் பிளேயர். மோரோவர் அவரோட ஃபாஸ்ட் போலிங் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் பண்ண அந்த போல்டு எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவரோட டெலிவரி. அதே மாதிரி அவர் பேட்டிங் அப்ரோச் பண்ண விதமும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா காட்டு மட்டும் சுத்தாம பேட் பால்ஸுக்கான பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுத்தாரே தவிர நல்ல பால்ஸை, இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்தியாவோட லீடு 425 இருந்துச்சு. அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள 500+ போயிடுச்சு. டக்குன்னு இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஆடின அந்த ஒரு பேட்டிங், அவரும் கோலியும் போட்ட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப், அவங்க 50 பார்ட்னர்ஷிப் ரீச் பண்ணும்போது 32 பந்துகளை ரீச் பண்ணி 33 பந்துகள்ல 50 பார்ட்னர்ஷிப் ரீச் பண்ணியிருந்தாங்க டெஸ்ட் மேட்ச்ல. அதுவும் அப்போ கிராஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுது, ஃபாஸ்ட் பாலிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு, ஸ்பின்னர்ஸ் நடுவில் வந்தாங்க. அதையும் மீறி இவ்வளவு அழகான ஒரு பார்ட்னர்ஷிப் அவர் கொடுத்ததுக்கு உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகேங்களா, சோ அது வந்து டெஃபினெட்லி ஹேஸ் டு பி கிவன் தி கிரெடிட். அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஒரு பக்கம் விராட் கோலி மாதிரி ஒரு ஜாம்பவான் விளையாடும் போது ஆப்வியஸ்லி அந்த ஒரு சின்ன ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். பட் அப்படிலாம் இல்ல, அவரும் ஒரு பிளேயர் தான், நானும் ஒரு பிளேயர் தான் விளையாடினாரு. அழகா சீனியரோட அட்வைஸையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. நீங்க நல்லா பாருங்க, அவர் தூக்கி ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலி இந்த பக்கம் அடிக்கிற மாதிரி அந்த பக்கமும் ஒன்று ட்ரை பண்ணு, கரெக்டா போகும் அந்த இடத்துல வந்து காத்தோட்ட சப்போர்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அவர் ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலி வந்து அட்வைஸ் பண்ணுவார். மீதி எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் டைரக்ஷன் காமிச்சிட்டு இருப்பாரு. சோ இதுல என்ன புரியுதுன்னா, அவர் சொல்ற அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷாட் ட்ரை பண்றான்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அவர் ட்ரை பண்ணார், பவுண்டரி போச்சு அடுத்து. சோ he is listening and he is executing, superb skill. பட் அந்த ஒரு கான்பிடன்ஸை கொடுத்தது, அந்த இப்படியே நீ ஆடுறாக்கண்ணா அப்படின்னு சொன்னது, ஒரு பவுன்சர் பால ஆடுறதுக்கான தைரியத்தை கொடுத்து விட்டது வந்து கௌதம் கம்பீர் தான். அந்த கோச்சிங் அவருக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. உடனே நான் சில கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன், கௌதம் கம்பீரே ஆஸ்திரேலியால சரியா விளையாடல, அவர் என்ன அட்வைஸ் பண்ணுவார். முதல்ல இந்த ஒரு மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லான பிளேயரா இருந்தா தான் சக்சஸ்ஃபுல்லான கோச்சா இருக்க முடியும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லான பிளேயர் ஒஸ்ட் கோச்சராகவும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, சோ அப்படியும் நடந்திருக்கு. சோ இவர் ஒரு கோச்சுக்கு தேவையான விஷயங்கள், புது டெக்னிக்ஸ் அப்சர்வ் பண்றது, புதுசா இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல கிரிக்கெட் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்றது, அப்புறம் அந்த பிச்சோட ஹிஸ்டரிக்கு ஏத்த மாதிரி, அந்த பிச்சோட நேச்சருக்கு ஏத்த மாதிரி விளையாட வைக்கிறது தான் ஒரு கோச்சோட வேலை. சோ அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியாவோட பெஸ்டே அந்த பவுன்சர் பால்ஸ் தான். அந்த பவுன்சர் பாலை இப்படி எதிர்கொள்றான்னு சொன்னனால தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 41 ரன்ஸ் அடிச்சு இந்தியாவை வந்து ஒரு அவமானத்துக்குரிய டோட்டல் இல்லாம ஒரு லீட், அந்த 50 லீட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய மென்டல் சப்போர்ட். என்னோட நீ 50 ரன் கீழே போயிட்டடா அப்படின்னா எவ்வளவு கான்பிடன்ஸ் வரும். அதுக்கு முக்கியமான ரீசன் இவங்க அடிச்ச 41 நாக்கு, அதுக்கு முக்கியமான ரீசன் கௌதம் கம்பீர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை. இந்த சிச்சுவேஷன்ல கூட பவுன்சர் பாலை நீ விடாத, இல்லைன்னா டக் பண்ணாத, அடிச்சு விளையாடுன்னு சொல்லியிருக்காருல்ல, அது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். ஃபெயிலியர் இருந்தா டெஃபினெட்லி we might have had a different thought.
பட் அந்த மொமெண்ட்டுக்கு அந்த பிச்சுக்கு இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு கௌதம் கம்பீர் ஃபார் இட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் எக்ஸிக்யூட்டிங். ஸோ அவர் வந்து இஸ் அ ஃபைன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். எப்படி லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல இவர் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல நம்ம ஹார்திக் பாண்டியா இருக்காரு, அது மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் யூஸ் பண்ணலாங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா சின்ன வயசு, டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்னும் விளையாட அடுத்து ஹார்திக் பாண்டியாக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரும்போது இவரு இல்ல அதுக்கு முன்னாடியே கூட ஒன் ஆஃப் தி கோ ஆல்ரவுண்டரா அவர் வந்து லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டுக்கும் வர முடியும். ஸோ தயவு செஞ்சு இவரை உடனே தூக்கிட்டு இன்னொரு பிளேயர் உள்ள கொண்டாந்து காமெடி பண்ணாம இவரை ரீடைன் பண்ணணும். நிதிஷ்குமார் ரெட்டி பத்தி சொல்லிட்டேன். அடுத்து உங்களுடைய இன்னொரு கொஸ்டின் எதை பத்தி இருந்து இந்த பார்டர் ட்ராஃபி, அதுக்கு வரதுக்கு முன்னாடி நான் கோலிக்கான பதில சொல்ல விரும்புறேன் பிரதர். கோலிய நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன், அப்படி பண்ணாதான் ஒரு விளையாடு வரலாம், நான் காமெடி பண்ண போறது இல்ல. நான் இப்பவும் அதே கிரிட்டிசைசேஷன்ல நிக்கிறேன். இன்னைக்கு இந்த மேட்ச்ல கோலியோட ஷார்ட் எக்ஸிகியூஷன்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட்ல அது வரைக்கும் பொறுமையா நிறைய பால்ஸை லீவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட்ல பேச இன்க்ரீஸ் பண்ணி சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்து கடகடன் செஞ்சுரி முடிச்சு அந்த தேர்ட் டேல ஒரு 5 ஓவர் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுதான் அட்வான்டேஜ். ஓகேங்களா, அதனால தான் நம்ம இந்த மேட்சை இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னா ஜெயிச்சிருப்போம். பட் மேபி கொஞ்சம் 5th டே வரைக்கும் போயிருக்கும். அவங்களுக்கு மேபி கொஞ்சம் ஒரு கான்பிடன்ஸ் டிரா பண்ணிடலாமாவது வந்திருக்கும், டிஃபிகல்ட்டா இருந்தாலும். பட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 5 பால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கவாஜோட வந்தார் பாத்தீங்களா, அவர் இப்படி மூஞ்சி தொங்க போட்டுனே வந்தாரு, என்ன ஏன்டா இறக்கி விடுறீங்க 5 ஓவர் தாண்டா அப்படின்னு. ஏன்னா அப்ப பிச்சு கொஞ்சம் அந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்சுக்காகவும், இப்ப வந்து ஆஸ்திரேலியால சம்மர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச்னாலையும் அந்த ஒரு சின்ன புல்கள் முளைக்க ஆரம்பிச்சதுனாலையும் ஆப்வியஸ்லி வாஸ் அஃப்ரைட் டு பேட். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜை கொடுத்தது கோலியோட பேட்டிங். இது எல்லாம் இருந்தாலும் நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு சீனியர் கிரிக்கெட்டரா ஒரு 147 ரன்னுக்கு நின்னு சப்போர்ட் பண்ணாதது கிரைம். சோ அந்த இடத்துல நான் வச்ச குற்றச்சாட்டுல இருந்து நான் இன்னும் பின்வாங்கல. அப்ப வெங்கட் பிரசாத் சொன்னேன், இல்ல எல்லாரும் நம்மள இன்சல்ட் பண்றாங்க, திஸ் இஸ் த ரைட் டைம் யூ ஹேவ் டு பவுன்ஸ் பேக்னு கோலி நினைச்சா ஆஸ்திரேலியால ஒரு பேக் டு பேக் செஞ்சுரி கூட அடிப்பாருன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நடக்கலன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி போட்டார். சோ மை ஜட்ஜ்மெண்ட் ஆன் கோலி இஸ் ஸ்டில் ரைட். ஐ ஸ்டாண்ட் வித் மை கிரிட்டிசைசேஷன் ஐ மேட் ஆன் நியூசிலாந்து. பட் திஸ் இன்னிங்ஸ் ஐ அப்ரிஷியேட். ஏன்னா நான் வந்து ஒரு ஆன்டி நேஷனல் கிடையாது. ஒரு நாடு நல்ல விஷயமே செஞ்சாலும் அது சும்மா போயின்னு சொல்றதுக்கு நான் ஒரு ஆன்டி நேஷனலிஸ்ட் கிடையாது. நான் ஒரு இந்த நாட்டு மேலேயும் இந்த டீம் மேலேயும் பற்றுள்ள ஒரு ஆள். அப்புறம் தான் எனக்கு விராட் கோலி எல்லாருமே. சோ அந்த வகையில இந்த இன்னிங்ஸ்ல விராட் கோலி ஆடினது ஒரு கிரிக்கெட் ரசிகனா, ஒரு டெஸ்ட் மேட்ச் ரசிகனா, ஒரு இந்தியன் டீம் ரசிகனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ என்னோட வேர்ட்ஸை நான் வாபஸ்லாம் வாங்கல. இந்த இன்னிங்ஸ்ல அவர் சூப்பரா விளையாடினாரு. நியூசிலாந்து இன்னிங்ஸ்ல ஆடினது மறக்கப்பட வேண்டிய குற்றம். அவ்வளவுதான். ஸோ நவ் கம்மிங் டு த பிஜிடி. நான் வந்து நம்ம சேனல்ல தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். WTC பத்திலாம் ரொம்ப மண்டையில போட்டுக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா நம்ம அந்த 3 மேட்சை வந்து 3-0ன்னு நியூசிலாண்டை தோத்தனால யாரெல்லாம் வர முடியாதுன்னு இருந்தாங்களோ அவங்களாம் உள்ள வந்துட்டாங்க. இப்ப ஸ்ரீலங்காவுக்கு சான்ஸ் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சான்ஸ் இருக்கு, நியூசிலாண்டுக்கு சான்ஸ் இருக்கு, ஹோம் சீரீஸ் ஒன்று வச்சிருக்காங்க வேற ஒரு சில கண்ட்ரிஸ் இதுல. ஸோ நிறைய பாசிபிலிட்டி எல்லா டீமுக்கும் இருக்கு. இப்ப நாம இதை 4-0ன்னு ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்கோர்ஸ் இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியாவோட பேட்டிங்கும் ரொம்ப மட்டமா இருக்கு. இதையும் நான் சொன்னேன். ஆஸ்திரேலியாவோட பேட்டிங், ஏன்னா ஆஸ்திரேலியா கடைசியா மார்ச் மாசத்துல தான் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்பதான் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. நான் கிரிக்கெட்னு சொல்றது டெஸ்ட் மேட்ச். கடைசியா மார்ச் மாசத்துல டெஸ்ட் மேட்ச் ஆட்டி இப்ப நேரா வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. அப்பவே அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு கன்சர்னா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அதை இன்டர்வியூலே கேட்டாங்க பேட் கமின்ஸ் கிட்ட, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு கன்சர்ன் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியா இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லா ஃபார்மேட், எல்லா வேர்ல்ட் கப்புமே ஓப்பனிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு. அவங்களோட பேட்டிங் மட்டகரமா இருக்கு, நம்மளோட போலிங் மாசா இருக்கு. ஸோ நம்மளோட பேட்டிங்கும் மட்டகரமா இல்லாத வரைக்கும், ஏன்னா அவங்க போலிங் நல்லா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ நம்மளோட பேட்டிங் இதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இந்த சீரீஸ் நம்ம ஜெயிச்சிருவோம். கோலி கிட்ட 100 செஞ்சுரி கூட பார்க்கலாம். ஆனா 4-0ங்கிறது ஒரு டூ மச் ஆம்பிஷியஸா எனக்கு தோணுது. ஸோ WTC பத்தி கவலைப்படாதீங்க. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நம்ம கையில இருக்கு. ஆஸ்திரேலியா அவ்வளோ ஃபுல் ஃபார்ம்ல இல்ல. பேட்ஸ்மேன்ஸ் கடமையை செய்யணும். கேப்டன் இப்ப வரப்போற ரோஹித் சர்மா பேட்டிங்லயே அவரோட கடமையை செய்யணும். கேப்டன்சிலையும் அக்ரெஷன் வேணும். நீங்க பும்ராவோட ஃபீல்ட் செட்டப் பாருங்க. ஒரு இடத்துல கூட ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நூல் இழை கூட கொடுக்கல. ஒரே ஒரு இடத்துல கொடுத்தாங்க, அதுவும் அவர் கொடுக்கல, போலர்ஸ் கொடுத்தாங்க. டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் வரும்போது ஒரு 4 ஓவர் அவருடைய வீக்னஸ் லைன் ஆன ஓவர் த விக்கெட் வந்து டக்குன்னு அவுட் சைட் ஆஸ்டம் போடுறது தான் அவரோட வீக்னஸ் லைன். அந்த லைன்ல போடாம விட்டாரு ராணாவும் சிராஜும். அது ஒண்டிதான் நான் தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
அதை தொடர்ந்து அந்த அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு அப்பவே கதையை முடிஞ்சிருக்கும். அவர் ஒரு பவுண்டரி அடிச்சவனே அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாத்தினாங்கன்னா என்னன்னு தெரியல. தட் வாஸ் த ராங் மூவ். இல்ல ஒரு பவுன்சர் போட்டு ட்ரை பண்ணிருக்கலாம். ஸோ இதை தவிர்த்து ஃபீல்ட் செட்டப்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஃபீல்ட் செட்டப்பை கொடுத்து இந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நம்ம பேர்ல எழுதியிருக்கு. ஸோ அதுல எனக்கு வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விளையாடினா இதுக்கு மேல அவங்க கிட்ட தூக்கி கொடுக்குறாங்க இல்ல சீரீஸை டிரா ஆக்குறாங்கன்னா அது டெஃபினட்டா பேட்ஸ்மேன்ஸோட தவறா தான் இருக்குன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். பட் WTC இப்போதைக்கு ஓரமா வச்சிருங்க. அது இறைவன் கையில்.